நம்முடைய இந்திய மண்ணில் இந்த மாதம் பல ஞானிகள் பிறந்த மாதம். ஆனால் ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக விளங்கக்கூடிய அன்னையர் தினமும் கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம். அண்மையில் என் வீட்டு முகவரிக்கு ஒரு கடிதம் வந்தது. அன்னையர் தினம் என்று ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுகின்றோமே, அது சரியா? இந்த கேள்வி என்னை சிந்திக்க வைத்தது. ஆண்டுக்கு ஒரு முறை அன்னையர் தினம், தந்தையர் தினம், திருவிழாக்கள், கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, இப்படி எல்லாம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம். வருஷத்தில் ஒரு நாள் தானே கொண்டாட முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அந்த கடிதம் எழுதியிருந்த சொல், ஆண்டுக்கு ஒரு முறை அன்னையர் தினம் கொண்டாடுகின்றோமே, இது சரியா? அப்படின்னா என்ன கேட்குறாங்க, இது சரியா தப்பா, இதை விளக்கி படித்து சொல்லுங்க அப்படின்னு. நேயர்களுடைய வேண்டுகோளை நிவர்த்தி செய்வது தானே நம்முடைய தொலைக்காட்சியின் நோக்கம். நான் ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து படித்து பார்த்தேன். இந்த வினா நம்மை மண்டைக்குள் மூளைக்குள் ஒரு சுற்றுலாவே நடத்தியது. காரணம், அன்னை என்பவள் சுயநலத்தின் நிழல் படாதவள். அன்னை என்பவள் தனக்காக வாழாதவள். ஒருபடி உணவிருந்தால் கூட அதை தான் உண்பதற்கு பதிலாக தன் பிள்ளை உண்வானே என்பதற்காக தன்னலத்தை துறக்கக்கூடிய அந்த தியாக தீபம் ஒரு நாள் கொண்டாடக்கூடிய மனிதரா? இல்லை. இந்த உணர்வோடு தான் நான் ஜென்னை அதிகமாக படிப்பதால் ஜென் கதைக்குள் போனேன். பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு புத்த பிட்சுவை பார்க்க புறப்பட்ட ஒருவர் கடைசி வரை புத்தரை பார்க்க முடியாமல் இல்லம் திரும்புகின்றார். ஆனால் மூத்த பிட்சு சொன்னார், புத்தரை நீ இல்லத்திற்கு போ பான்பாய். எப்படி பார்ப்பேன்? இடதுகால் செருப்பு வலதுகாலும், வலதுகால் செருப்பு இடதுகாலும் இருப்பவர் புத்தர் என்றார். புத்தரை தேடி போனவர் 3 நாட்களுக்கு பிறகு இல்லம் வந்து நள்ளிரவில் கதவை தட்டினார். கதவை திறந்தவர் 87 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி. வழக்கம்போல காலை பார்க்கின்றார். செருப்புகள் மாறி போட்டிருக்கிறது. மகனே, அவசரத்தில் செருப்பை மாற்றி கொண்டு வந்து விட்டேன், வருத்தப்படாதே என்றவுடன் கண்ணீரில் பன்னீராய் அபிஷேகம் செய்தான் என்று கதை முடிந்தது. உயிருள்ள புத்தராக தன் தாய் வீட்டில் இருக்கிறார் என்பதை அந்த ஜென் கதை நமக்கு சொல்கிறது. நீங்க அப்படியே பெரிய புராணத்துக்குள்ள வாங்க. 10 மாத நிறை மாத கர்ப்பிணி ஒரு நாளிகை கடித்து பிள்ளை பிறந்தால் கோவில்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான் என்பதற்காக தன் உயிரை துறந்தாவது குழந்தை மன்னனாக்க வேண்டும் என்பதற்காக தலை குப்புற கட்டச் சொல்லி பிறந்த குழந்தைய கோச்சங்கனோன்னு எழுதி பிறகு உயிர் விட்டாளே கமலவதி, அவளுடைய சுயநலத்தின் நிழல் பட்டதா? விடிந்தால் பட்டாபிஷேகம், புன்முறுவலோடு வருகின்றான். ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கறந்தவ மேற்கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி காட்டுக்கு போன்னு சொன்னோன்னு சரின்னு புறப்பட்டாரே. அதுக்கு என்ன காரணம்? சொன்னது அம்மா என்கின்ற சிற்றன்னை. இன்றைக்கும் ஆளிலை கண்ணன், அழகு கண்ணன், கண்ணன் வண்ண வண்ண கண்ணன், வெண்ணெய் உண்டக்கூடிய உருவமாக இருந்தாலும் மண்ணை உண்டக்கூடிய உருவமாக இருந்தாலும் அந்த பிஞ்சு பாதத்தில் நடப்பவன் அழகுதான். ஆனால் உலகத்திலேயே அழகு பண்டரிபுரத்து கிருஷ்ணன். ஏன்? தன் பரமபக்தன் புண்டரிகன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்துவிட்டுத்தான் வருவேன், அதுவரை நீ இங்கே காத்திரு என்று கல்லில் கை வைத்து கிருஷ்ணனையே காக்க வைத்த புண்டரிகனின் வருகைக்காக காத்திருந்த அந்த கிருஷ்ணன்தான் அழகு. காரணம், தாயினுடைய வழிபாடு அங்கே மேலோங்கி நிற்கிறது. இந்த மண்ணுலகில் ஞானத்தை தந்தவர் ஆதிசங்கர பகவத்பாதா தன் கைப்பட எழுதுகின்றார் மாத்ருகா பஞ்சகத்தில். முற்றும் துறந்த இந்த ஞானியால் துறக்க முடியாத ஒற்றை துறவு என் அம்மாவினுடைய அன்பு துறவு. அதுவா துறவியின் இலக்கணம்? துறவு எந்த அளவு மேன்மையானதோ அதே அளவு மேன்மையானது தாயினுடைய அன்பு, தாயினுடைய பரிசுத்தமான பாசம் என்பதை இந்த மண்ணுலகுக்கு சொன்னார். தமிழ் சமூகத்தில் தோன்றி பற்றையெல்லாம் துறக்கச் செய்த
பட்டினத்தார் எழுதினார், ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரிய என்று படிக்கின்ற போதே விழிகளின் ஓரத்தில் கடல் நீரைப் போல கண்ணீர் வருமே. அந்த தாயினுடைய அன்புக்கு ஈடான அன்பு ஏதேனும் உண்டா? நீங்கள் நினைத்து பாருங்கள். விண்ணுலகம் செல்கின்றால் தாய், கேட்கின்றான் கடவுள் என்ன வரம் வேண்டும் என்று, தயவு செய்து என்னை நரகத்திற்கு அனுப்பு. வாழ்க்கை முழுவதும் நீ நரக வேதனைத்தான் பட்டாய், இப்போது கூட ஏன் நரகம் கேட்கின்றாய்? இல்லை, எனக்கு ஒற்றை பிள்ளை, ஆனால் அவன் ஊர் முழுக்க பிரச்சனைகளுக்கு ஆளாகி அண்மையில் அகால மரணம் அடைந்து விட்டான். அவன் நரகத்தில்தான் நிச்சயம் கஷ்டப்படுவான் என்பது எனக்கு தெரியும். அப்போது கூட அவனுக்கு ஆறுதல் சொல்ல என்னை விடுத்தால் யார் இருப்பார்? எனவே இறைவா, என்னுடைய வல்லமை இறைவா, உன்னிடத்தில் மன்றாடி கேட்கின்றேன், என்னை நீ நரகத்திற்கு அனுப்பு. இதை அப்படியே மாற்றுகின்றார் நபிகள் நாயகம். சொர்க்கம் எது என்று கேட்டபோது, அங்கிங்கென எங்கும் இல்லை, சொர்க்கம் என்பது என் தாயின் திருவடியில். கல்வாரி மலையிலே அறைந்தபோது அவர்களுக்காக பாவ மன்னிப்பாக கடவுள் கேட்கின்றான், என்னை எதில் செயல் செய்கின்றவர்களை கூட நீ காத்து ரட்சியும். ஏன்? என்னுடைய நல்லெண்ண செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்னை பெற்ற தாய் என்று சொன்னது விவிலியம் உருவாக்கிய இயேசுபிரான். அது பகவத்கீதை தந்த கண்ணனும் குரானும் இயேசுவும் ராமாயணமும் பாரதமும் பெரிய புராணமும் கண்முன்னே காட்டக்கூடிய கருணை கடவுள் யார்? கருணாமூர்த்தி யார்? பேசும் தெய்வம் யார்? தாய்தான். அந்த தாய் அன்னையர் தினம் என்று ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடாதீர்கள். அன்னையர் தினம் 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 கொண்டாடுங்கள். அதுதான் நாம் அன்னையை பூஜிக்க, நேசிக்க, அன்னையின் பெருமையை வாசிக்க 365 நாளும் அன்னையர் தினம் கொண்டாடுவோம். அகிலமே ஆனந்தம் படட்டும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்தி.